அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. கல்வியிற் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் தமிழ்நாட்டை வாழ்த்துகின்றார். இன்று கோவில் மகாகவி கம்பன் திருமுற்றம் திருவரங்கம் சார்பாக நடக்கும் இந்த கம்பராமாயண பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி இங்கே நடக்க இருக்கிறது. மிகச்சிறந்த இதிகாசமான ராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் திருவரங்கம். வேப்பத்தான திவ்ய தேசம். இங்கு கம்பனுடைய விழா நடப்பது, நாம் அதில் பங்கு கொள்வது என்பது நாம் பெற்ற பாக்கியமாகவே கருத வேண்டும். முதலாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக நரசிம்ம பிரியா, முகுந்த பிரியா என்ற குழந்தைகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அம்போருகணாவரணாவரியார்யம் போலியரில் நெடுநன்பலவா கொம்போடடை புக்கணிகாயினும் பம்போ மரபொன் ரெனும் வாசகமே நின்னிப்பிரிதாய் நிலையில் திரியா தன்னிப்பிரிதாய் இனதாமெனினும் புன்னிப்பிரிதாயினவோ உலகம் பொன்னிப்பிரிதாகில பொற்கலனே வருணான் முகனை முகன்வானவர்கோன் திருநாமரையின் நேர்த்தியே திரிவார் ஒரு நாளின் நில பேதமையின் ஒரு நாளுனையை ஞனமுள்ளுவனோ தாய் தந்தையனும் தகைவன் தனை தான் நீ தன் தனை நீ உருநின் இணை நான் நோய் தன் தவனே லுவதீர் உமன வாய் தன் தன சொல் விகுடத்தினான் நிகழ்கதியே ராமானுஜ முனியே. கம்பராமாயணம் பிரகலாதன் துதியிலிருந்து இந்த கடவுள் வாழ்த்து சேர்க்கப்பட்டது. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆகி ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். இது அனைவருமே அறிந்த பாடல்தான். கம்பர் அனுமரை பற்றிய பாடிய பாடல். அஞ்சில் ஒன்று என்ற ஒரு தொடரின் மூலம் ஐம்பூதங்களை அழகாக அடுக்கியுள்ளார் கவி சக்கரவர்த்தி கம்பர். வாயுதேவன் பெற்ற மகன் நிலமகளை காண ஆகாயத்தின் வழியாக நீரை தாண்டி இலங்கைக்கு வந்து தீ வைத்தான் அப்படின்னு 5 பூதங்களையும் ஒரே சொல் அஞ்சிலே ஒன்று என்ற வாக்கியம் கொண்டு விளக்குகிறார் கம்பர். இப்படி வால்மீகியின் ராமகாதையை நத்தமிழே நல்கிய கவி சக்கரவர்த்தி கம்பரின் வாக்கு வன்மையில் கம்பராமாயணத்தின் ஒவ்வொரு வரியிலும் நிரம்ப காணலாம். கவிஞர் கண்ணதாசன் கூறுகிறார், காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று. இப்படி கம்பனின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருகிறார் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி முனைவர் திரு ஜெகநாத் அவர்கள். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் இலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்தி ராகவன் திருக்கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதை. சிவபதியான பகவானுடைய பரம அனுகிரகத்தினாலே கோவில் மகாகவி கம்பன் முற்றம் என்கின்ற இந்த அமைப்பானது கம்பராமாயணத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. கம்பராமாயண பிரச்சாரம் என்பது பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நிறைய கம்பன் கழகங்கள் என்கின்ற பெயரிலே கம்பராமாயண பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமாக உள்ளன. பாரதம் மட்டும் சொல்லக்கூடாது, உலகெங்கிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் கம்பன் கழகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அத்தனை கம்பன் கழகங்கள் நடைபெற்றாலும் கூட ஒரே ஒரு விஷயம் சற்று குறைவுடையதாக படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டால், அங்கெல்லாம் கம்பருடைய பெருமையை பேசுகிறார்கள், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பியத்தினுடைய புகழை எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் அதிலே பேசப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய பக்திக்கு பிராதான்யம், ராமபக்திக்கு பிராதான்யம் அப்படின்னு சொல்றதை கொஞ்சம் அதிகமாக கவனம் கொடுத்து அந்த விஷயத்தை பற்றி நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய இந்த கோயில் மகாகவி கம்பன் முற்றம் என்கின்ற அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஏன் ராமபக்திக்கு பிராதானியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், கம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எத்தனையோ கவிஞர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் நிறைய கவிஞர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தோன்றி இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களுக்கும் மத்தியிலே அவரும் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு கவியாக நினைக்கத்தகுந்தவர் அல்ல. அவரை சொல்லுகின்ற பொழுது தெய்வமா கவி என்று அவரை போற்றுகின்றார்கள். தெய்வமா கவி அப்படின்னு அவர் ஏன் போற்றப்படுகிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய காப்பியத்தை ரொம்ப தெய்வீகமான ஒன்றாக, தெய்வீகமானது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சாஸ்திர விஷயங்களுக்கு ஒத்து போகும்படியாக சாஸ்திர விஷயங்களையே எளிய தமிழிலே அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்படி ஒரு சாஸ்திர சம்மதம் உடையதாக, அதே சமயத்திலே பரம வைஷ்ணவமாக இருக்கக்கூடிய ஒரு காவியத்தை அவர் அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். அதனால்தான் இந்த திருவரங்க மாநகரிலே அந்த அரங்கேற்றமானது நடைபெற்றது. எப்படி வால்மீகி ராமாயணத்துக்கு ஒரு வைபவம் என்ன அப்படின்னு கேட்டால், வால்மீகி ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் லவகுச்சர்கள் அவர்களுடைய செம்பபல திருவாயால் தன் சரிதையை தானே அமர்ந்து கேட்டதை போல, அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஆராத்தியமான தேவதையாக இருக்கக்கூடிய பெரியபெருமாள் திருமுற்றத்திலே, அரங்கனுடைய திருமுற்றத்திலே பங்குனி உத்திர சேர்த்தி நடந்து கொண்டிருக்கும்படியான ஒரு உயர்ந்த சமயத்திலே இந்த கம்பராமாயணத்தை இங்கே திருவரங்கத்திலே அவர் அரங்கேற்றம் செய்தார். அப்படி அரங்கேற்றம் செய்த காலத்திலே இருந்த பல வைஷ்ணவ பெரியோர்களுடைய அங்கீகாரம் இந்த கம்பனுடைய காவியத்திற்கு கிடைத்திருக்கிறது. அப்படி பரம வைஷ்ணவமாக இருக்கக்கூடிய இந்த காவியத்தை, அதனுடைய பெருமைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கம்பன் முற்றமானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய ராமானுஜ வியாக்கியானத்திலே கம்பனை மகாகவி என்று அவருடைய திருவாக்கினாலே அவர் தெரிவித்திருக்கின்றார். அதனால்தான் இந்த முற்றத்துக்கு கோயில் மகாகவி கம்பன் முற்றம் என்கின்ற அந்த பெயரானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடியதான வைஷ்ணவ சமய கருத்துகள்
எல்லாரிடத்திலும் சென்று சேர வேண்டும், கம்பன் பரம வைஷ்ணவன் என்பதை நிரூபணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னால் புத்தூர் சுவாமி நிறைய பேர் கம்பராமாயணத்திலே அறிஞர்கள், நிறைய பேர் கம்பராமாயணத்தை கற்றவர்கள், மேதைகள்லாம் இருந்தாலும் கூட கம்பனை பரம வைஷ்ணவன் தான் என்று மிக அழுத்தமாக நிரூபணம் செய்தவர் புத்தூர் சுவாமி. அவருடைய கம்பனின் சமயம் என்கின்ற நூலிலே 2 பாகங்களாக அந்த நூல் வந்திருக்கின்றது. கம்பன் எப்படி பரம வைஷ்ணவனாக இருந்தான் அப்படின்னு மட்டுமல்ல, கம்பன் சைவன் தான் என்றும், இதில் கம்பன் சமரசவாதி, எல்லா தெய்வங்களுக்கும் பொது அப்படின்னு பேச முடியாத ஒரு சமரசவாதி அப்படின்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மறுத்து சுவாமி நிரூபணம் செய்து காண்பித்தார். அப்படி சுவாமியினுடைய அந்த திருவுள்ளம் உகக்கும்படியாக கம்பனுடைய அந்த வைஷ்ணவத்துவம் எல்லா இடங்களிலேயும் பிரச்சாரமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கம்பன் முற்றமானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக கம்பராமாயணத்திலே தேர்ந்தெடுத்த பகுதிகளை மனனம் செய்து, அந்த மனனம் செய்தவற்றையெல்லாம் ஒப்புவித்து அதற்கு ஒரு போட்டியை நடத்தி, அந்த போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவானது இன்றைக்கு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே நாம கொஞ்சம் சொற்களையெல்லாம் பொதுமக்களுக்கு ஏற்றபடிக்கு எளிமைப்படுத்துறோன்றக்காக வாழ்த்துறை அப்படின்னு போட்டிருக்கோம். நியாயம் அந்த வாழ்த்து அப்படின்ற சப்தத்துக்கு மங்களாசாசனம் அப்படின்றதான் பொருள். அதனால இந்த நிகழ்ச்சியிலே இந்த கம்பன் முற்றத்தை மங்களாசாசனம் செய்வதற்காக, இதில் பரிசு வாங்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் வாழ்த்துவதற்காக எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீவுவே அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமி அவர்களுடைய திருவடிகளை தண்டனை கொண்டு சுவாமியை இந்த அவையிலே வருக வருகை நான் வரவேற்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். சுவாமி எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், அவர் சதுர்பாஷா பண்டிட் நரசிம்மா சார். அந்த மாதிரி பற்பல மொழிகளிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பாரத தேசத்தினுடைய பல பல பகுதிகளிலே நிறைய கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடியவர். இந்த சில பொருள்கள்லாம் வேற இடங்கள்ல இருந்து நம்ம இடத்துக்கு வந்தால் அது ரொம்ப பெருமை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள். அந்த மாதிரி நியாயமா சுவாமி இப்போ அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேதி, குஜராத்தில் இருக்கக்கூடிய தேதி அப்படின்றது இப்போ ரொம்ப துர்லபமா இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய வடதேசங்களிலே சென்று நிறைய பிரச்சாரங்கள் அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த பாஷையிலே அவர்கிட்ட செய்து நிறைய சம்பிரதாயத்தை அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சுவாமி இன்றைக்கு நம்முடைய எழுந்தருள் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கும்படியான பெரும் பேராக இருக்கின்றது. அதனாலே சுவாமியை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என இந்த அவையிலே வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதே மாணவர்களுக்கானதுதான். ஏன்னா கம்பனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் இப்படி போட்டிகளிலே ஆர்வத்தோடு பங்கேற்றீர்கள். பங்கு கொண்டது மட்டுமல்லாமல் அதில் சிலர் மிக திறமையாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் காண்பித்து இன்றைக்கு பரிசு பெற்றிருக்கிறீர்கள். அதனால் இன்றைக்கு பரிசை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்படியாக நடக்க வேண்டும், கம்பராமாயணம் தேசமெல்லாம் பிரச்சாரமாக வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கம்பன் திருமுற்றத்தை தொடங்கி இதை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவுவே பாலாஜி ரகுராமன் சுவாமி அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டுபடி சுவாமியை இந்த அவையிலே வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திருப்பணி என்பதாகத்தான் இந்த திருப்பணியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனபடினாலே அவர்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக, கேட்டு என்பதற்காக, அடுத்தபடியாக குழந்தைகள் அவர்களுடைய வார்த்தாலாபங்கள் இருக்கின்ற அந்த குழந்தைகள் கம்பனுடைய பல்வேறு விதமான காவிய மாந்தர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்று எடுத்து பேசப் போகிறார்கள். அந்த குழந்தைகளையும், குறிப்பாக குழந்தைகளாலே நடத்தப்படக்கூடிய நாடகமானது இங்கே அரங்கேற இருக்கின்றது. அந்த நாடகத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் என்று அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். ஆழ்வாரும் பெருமானாச்சி ஏற்றுள்ளேன். முனைவர் கூறியது போல் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூபிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்வதுண்டு. ஏன்னா தமிழுக்கு கதி கம்பனும் திருவள்ளுவனும் அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு. இப்படிப்பட்ட கம்பனை பற்றி, அதாவது கம்பர் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம்.
ராமாயணம் என்னும் இதிகாசத்தை தமிழர்கள் அறிந்து கொள்ள காரணமானவர் கம்பர். அவர் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கலாம். சடகோபர் அந்தாதி, ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை, மும்மணிக்கோவை அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருந்தாலும் இன்றும் மக்கள் மனதிலே நிலைத்து நிற்பது எது அப்படின்னு சொன்னால் கம்பராமாயணம். பக்தி தோய்ந்த சக்கரவர்த்தி திருமகனான அந்த எம்பெருமானை பற்றிய சரித்திரம் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. சீதாயாஸ் மகத்தம் சரிதம் மகத்து அப்படின்னு சிறையிருந்தவள் ஏற்றமான அந்த கம்பராமாயணம். அதற்காக காஞ்சி மாநகரிலிருந்து இங்கே குழந்தைகளை வாழ்த்தி தலைமை உரை வழங்க எழுந்தருளி இருக்கும் திருமலை அனந்தான் பிள்ளை வம்சத்தை சார்ந்த ஸ்ரீ உவே ஸ்ரீநிதி அக்காரக்கனி சுவாமிக்கு கோவில் மகாகவி கம்பன் திருமுற்றம் திருவரங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்க இருக்கிறார் பாலாஜி சுவாமி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக மாணவர் அரங்கம். கம்பர் காட்டும் காவிய மாந்தர்கள் என்ற தலைப்பிலே குழந்தைகள் எல்லாம் உரையாற்றப் போகிறார்கள். இதை தலைமையேற்று நடத்துபவர் கோவில் மகாகவி கம்பன் முற்றத்தின் நிறுவனரான பாலாஜி சுவாமி அவர்கள். அரங்கை அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்தினுடைகளே சரணம். கம்பநாடன் கவிதை ஏற்போர் கற்றோர் இதயம் கழியாதே என்பர் பெரியோர். இப்பொழுது மாணவர் அரங்கம் தொடங்கவிருக்கிறது. பள்ளிச்சிறார்கள் கம்பன் காட்டும் காப்பிய மாந்தர்கள் என்கிற தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார்கள். குகப்பெருமாளை பற்றி தாயின் நல்லான் என்கிற தலைப்பிலே பாண்டிச்சேரியிலிருந்து வந்துள்ள முகுந்த பிரியா பேச வருகிறாள். அவளை வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடங்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ சௌனகான்வய பயோனிதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருலப்த ஜனிட்டகந்தம் வேதாந்த யுக்ம வசீகண பிரவிணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரியமஹம் பிரபத்தே. ஸ்ரீ சௌனகான்வய சரி பரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ வெங்கடேஷ குருத்தம புட்னரத்னம் தஸ்மாவாப்ன நிகமாண்ட ரகஸ்ய ஜாலம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரியமஹம் பிரபத்தே. பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியாருடன் நித்தியமாக கூடியிருக்கும் பெரிய பெருமாள் தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக பல அவதாரங்களை எடுத்தான். அந்த அவதாரங்களில் ராம அவதாரத்திற்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு. நம் ஆழ்வார்கள் இந்த ராம அவதாரத்தை சிலை நாள் இலங்கை சென்ற தேவனே தேவனாவான் என்றும் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்றும் கொண்டாடுகின்றார்கள் நம் ஆழ்வார்கள். மேலும் இங்கு அழகாக சயனித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளை நம்முடைய ஆழ்வார்கள் ராமராகவே அனுபவிக்கின்றார்கள். எப்படி என்றால், தன்னடியார் தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனுக்கா முதலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர் காலாவாரே என்று ஆழ்வார் பாடுகின்றார். அதாவது தன் அடியார் செய்யும் குற்றத்தை தாயாரே பெருமாளிடம் கூறினாலும் பெருமாளோ என்னடியவன் அப்படி செய்ய மாட்டான், அப்படி செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்று தன் அடியார் செய்யும் குற்றத்தையே குணமாக கொள்பவன் இந்த பெரிய பெருமாள். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளை தன்னுடைய பக்தனான விபீடனுக்காகவே எப்பொழுதும் இலங்கையே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராமராகவே அனுபவிக்கின்றார்கள் நம் ஆழ்வார்கள். இப்படி வேத நாயகனே ராமராக அவதரிக்க வேதமே ராமாயணமாக தோன்றியது. இந்த வேதசாரமான ராமாயணத்தை தேயழுந்தூர் என்கின்ற திவ்ய தேசத்தில் திருவதாரம் செய்த கம்பர் தெனினும் இனிய தமிழில் அழகாக இயற்றியுள்ளார். மூல ராமாயணத்துக்கு விரோதமில்லாமல் இயற்றியுள்ளார்.
ராமரோ தன்னுடைய சிறிய தாயானுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய ராஜ்யத்தை பரதனுக்காக துறந்து 14 ஆண்டுகள் காட்டை ஆள்வதற்காக காட்டுக்கு செல்கின்றார். இந்த காட்சியை கம்பர் அழகாக காட்டுகின்றார். எப்படி என்றால், வெய்யோனொலி தன் வேணியில் விருச்சோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகுடையான். அதாவது இந்த ராமர் தன்னுடைய திருமேனி அழகையெல்லாம் மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற அணிகலன்களை துறந்து காட்டுக்கு செல்கின்றார். அப்பொழுது அவருடைய திருமேனி பிரகாசத்தில் சூரிய ஒளி பட்டு மறைய இடையே இல்லை என்னும்படியான சீதை தாயாருடனும் தனக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற இளைய பெருமாளான லக்ஷ்மணருடனும் ராமர் காட்டுக்கு சென்றாரே, அவருடைய நிறம் என்னவாக இருக்கும்? மையை போன்று கருப்பாக இருக்குமா? கடலை போன்று நீளமாக இருக்குமா? பச்சை மரகதத்தை போன்று பச்சையாக இருக்குமா? மழைமுகிலை போன்று இருக்குமா? ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகுடையான். கவி சத்திரியான கம்பரே கூறுகின்றார், இந்த ராமருடைய திருமேனி அழகை என்னால் வர்ணிக்க முடியவில்லையே என்று கூறுகின்றார். மேலும் இப்படி தன்னுடைய அழகையெல்லாம் காட்டும்படியாக ராமர் காட்டில் சென்று கொண்டிருக்கின்றார். வழியில் ஸ்ருங்கிபேரம் என்கின்ற கங்கை கரையை அடைகின்றார். அங்கு 1000 ஓடங்களை உடையவனுமான குகனை சந்திக்கின்றான். இந்த குகன் எப்படிப்பட்டவன் என்று கம்பர் அழகாக காட்டுகின்றார். ஆயகாலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர்க்குகன் என்னும் நாமத்தான் தூய கங்கை துளைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல்திரல் தோழினான் என்று அழகாக காட்டுகின்றார். இந்த குகனுடைய குணத்தையும் தோற்றத்தையும் ஒரு சேர இந்த பாசுரத்தில் காட்டுகின்றார். இப்படிப்பட்ட குகன் ராமரை சேவிப்பதற்காக கையுறை பொருளாக மீனையும் தேனையும் கொண்டு வருகின்றான். ராமரை எவ்வாறு அடைய வேண்டும் என்கின்ற முறை தெரியாதவனாகவே குகன் இருந்தாலும் ராமருடைய பக்தியினால் சுற்றம் அப்புற நிற்க சுடுகனை வில் துறந்து அரை வீக்கிய வாளொழித்து அற்றம் நீத்த மனத்தினன் அன்பினன் நல்தவ பள்ளிவாயிலை நன்னினான். அதாவது ராமர் மீது இருக்கக்கூடிய பக்தியினாலே தன்னுடைய வேடுவக்குள்ள சுற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு பகைவரை சென்று அழிக்கக்கூடிய வில்லையும் துறந்து தன்னுடன் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வாளையும் விட்டு தூய மனத்துடன் அன்பினுடன் ராமரை சேவிப்பதற்காக முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யக்கூடிய அந்த தவவாயிலை குகன் அடைகின்றான். இதை பார்த்த இளையாழ்வாரான லக்ஷ்மணர் இந்த குகன் கூப்பிடுவதற்கு முன்னமே சென்று குகனிடம் வினவுகின்றார். என்னவென்றால், கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யாரென அன்பின் இறைஞ்சியான் தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேடுவன் நாயடியேன் என்றான். லக்ஷ்மணர் குகனிடம் சென்று நீ யார் என்று கேட்க அதற்கு குகனோ லக்ஷ்மணரை ராமராக நினைத்து கொண்டு தேவா உங்களுடைய திருவடியை நான் சேவிக்க வந்திருக்கின்றேன். உங்களுக்கு நான் நாய் போன்று அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று குகன் கூறினான். இந்த குகனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், தீயை கக்கக்கூடிய கண் பார்வையை உடையவன், மலையே அதிரக்கூடிய விகாரமான குரலை உடையவன், நகைப்பே இல்லாத முகபாவனையை உடையவன், மாமிசத்தையும் மீனையும் தின்ற நாற்றம் பிடித்த தேகத்தை உடையவன். இப்படியெல்லாம் குகன் இருந்தாலும் லக்ஷ்மணரோ அவனிடம் இருக்கக்கூடிய ராம பக்தியை மட்டுமே கண்டு ராமரிடம் அழகாக அறிமுகப்படுத்துகின்றார். இதை கம்பர் பாடுகின்றான். நிற்றீண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவர் நின்ன காண குறுகினான் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் என்று கம்பர் காட்டுகின்றார். அதாவது இந்த பாசுரத்தில் குகனுடைய பக்தியையும் லக்ஷ்மணருடைய புருஷகாரத்தையும் ஒரு சேர காட்டுகின்றார் இந்த கம்பர். எப்படி என்றால், தாயின் நல்லவன் உள்ளம் தூயவன் என்று அழகாக அறிமுகம் செய்கின்றார் லக்ஷ்மணர். மேலும் எதனால் தாயின் நல்லான் என்றால், ராமரிடம் இருக்கக்கூடிய பக்தியினாலே ராமருடைய பக்தியின் இலக்கணத்துக்காக தேனையும்
தன்னுடைய தாழ்வுக்காக மீனையும் இலக்கணமாக கொண்டு வந்தான் இந்த குகன். அதனால் இவன் தாயின் நல்லான் என்றும் உள்ளம் தூயவன் என்றும் அழகாக ராமனிடம் அறிமுகம் செய்கின்றார் லக்ஷ்மணர். ஒரு சேதனன் பெரிய பெருமாளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆச்சாரியர் தானே வந்து இந்த சிஷ்யருக்கு அனுகிரகம் செய்து அவருடைய பிறவி குணத்தையும் தோற்றத்தையும் பார்க்காமல் பக்தியை மட்டுமே கண்டு பெருமாளிடம் சேர்த்து வைப்பார். அதே போன்று நம் இளையாழ்வாரான லக்ஷ்மணரும் குகனுடைய பிறவி குணத்தையும் தோற்றத்தையும் எதையும் பார்க்காமல் ராம பக்தியை மட்டுமே கண்டு ராமனிடம் அழகாக அறிமுகப்படுத்தி ராமனிடம் சேர்த்து வைக்கின்றார் இளையாழ்வாரான லக்ஷ்மணர். இங்கு எழுந்தால் இருக்கக்கூடிய அனைத்து பாகவதர்களுடைய திருவடி தாள்களை என்னுடைய சென்னிக்கு அணியாக சூடி என் உரையை முடக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. முகுந்த பிரியா அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குகப்பெருமாளுடைய சிறப்புகளை எடுத்துரைத்தாள். அவனுக்கு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணத்தில் இருந்த பரிவு, பொங்கும் பரிவு என்று சொல்லலாம். பரத ஆழ்வான் காட்டிற்கு வரும்பொழுது மிகுந்த கோபத்தை அடைகிறான் குகன். காரணம், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணத்தில் இருந்த பரிவுதான் அவனுக்கு அவ்வளவு கோபத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அப்படிப்பட்ட குகனுடைய சிறப்புகளை எடுத்துரைத்தாள், பெருமைகளை எடுத்துரைத்தாள். அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கூறி அடுத்தது திருவடி புனைந்த செல்வன். திருவடி புனைந்த செல்வன் என்கிற தலைப்பிலே பரதனை பற்றி பேசுவதற்கு நரசிம்மப்பிரியா வருகிறாள். அவளை தொடங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். श्री सौनकान्वय भयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्ध जनित्रगं तं वेदान्त युग्म वसीकरण प्रवीणं श्री देगलीच गुरुवर्यमहं प्रपद्ये. श्री सौनकान्वय सरित् परिपूर्णचन्द्रं श्री वेङ्कटेश गुरुतम पुत्ररत्नं तस्मा अवाब्ध निगमाण्ड रहस्यजालं श्री श्रीनिवास गुरुवर्यमहं प्रपद्ये. कन्यां सौनोद्भवं श्री पुरुषोत्तमार्यपदाशरं शारदगुणसम्बन्धं वन्दे गोविन्ददेशिकं. तोदात्य नगरे वासे कलिरामानुजपदाशदम् आदिनारायण कुरुसत् शिष्यं गोविन्दार्यमहं भजे. ஸ்ரீயப்பதியார் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான எம்பெருமான் ராமோ விக்ரமான் தர்மஹா என்கின்றபடி தர்மத்தின் வடிவமாக ராமராக ராமாயணத்தில் அவதரித்தார். நம்முடைய எம்பெருமானார் தரிசனத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று பிரசித்தமான 4 வாக்கியங்கள் உள்ளன. இதில் தர்மத்துக்கு இலக்கணமாக ராமபிரானும், அர்த்தத்துக்கு இலக்கணமாக இளைய பெருமாளும், மோட்சத்திற்கு இலக்கணமாக பரதாழ்வானும், காமத்திற்கு இலக்கணமாக சத்ருக்னனாழ்வாரும் முறையே அவதரித்தார்கள். இதில் தர்மத்திற்கு இலக்கணமாக ராமபிரான் திகழ்ந்தார், அர்த்தத்துக்கு இலக்கணமாக இளைய பெருமாள் திகழ்ந்தார். நாம் செய்யக்கூடிய செயலின் அர்த்தம் எப்பொழுதும் தர்மத்தையே அண்டி இருக்க வேண்டும். தர்மத்தை விட்டு அர்த்தம் நீங்கினால் அது அனர்த்தமாக அபாயத்தையே விளைவிக்கும். அதனால்தான் ராமாயணத்தில் அர்த்தத்துக்கு இலக்கணமான இளைய பெருமாள் தர்மத்திற்கு இலக்கணமான ராமரையே பின்பற்றி வாழ்ந்தார். அதே போன்று காமம், நம்முடைய ஆசை எப்பொழுதும் மோட்சத்தின் மீதே இருக்க வேண்டும். அதனால்தான் ராமாயணத்தில் காமத்திற்கு இலக்கணமான சத்ருக்னனாழ்வார், மோட்சத்துக்கு இலக்கணமான பரதாழ்வாரையே பின்பற்றி வாழ்ந்தார். இதில் மோட்சத்திற்கு இலக்கணமாக பரதாழ்வான் திகழ்கின்றார். மோட்சம் என்பது பகவானுடைய திருவடியே ஆகும். ராமாயணத்தில் ராமருடைய பாதுகை பரதாழ்வானுக்கே கிடைத்தது. மேலும் பரதாழ்வான் தன்னை ராமருடைய பாதுகைகளாகவே கருதி கொண்டார். ராமர் பரதனை நாடாளச் சொன்னதும் பரதனும் ராமருடைய திருவடிகளை தான் ராஜ்யத்தினுடைய சிம்மாசனத்தில் அமர்த்துகின்றார். அதனால் தன்னை ராமருடைய பாதுகைகளாகவே கருதி கொண்டார் பரதாழ்வான். இப்படிப்பட்ட பரதாழ்வானை பற்றி திருவடி புனைந்த செல்வன் என்கின்ற தலைப்பில் நாம் காண்போம். இப்படிப்பட்ட பரதாழ்வானை பற்றி கம்பரும் நம் பூர்வாச்சாரியர்களும் அற்புதமாக கொண்டாடுவர். பரதனுடைய ராமபக்தியை பற்றி கம்பர் பாடுகின்றார். எந்தையும் யாவையும் எம்பி
எம்பிரானும் எம்முன்னம் வந்தனையவன் சிந்தனை கடுந்துயர் தீக்கலாகாது. எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எம்பெருமானான தெய்வமாகவும் அண்ணனாகவும் உள்ள ராமபிரானுடைய திருவடியில் என்னுடைய மனதை வைத்தால்தான் என்னுடைய துயரிலிருந்து என்னால் மீள முடியும் என்று பரதாழ்வான் கூறுகின்றார். மேலும் அந்தமிழ் பெருங்குணத்தான் என்று பாடுகின்றார். அதாவது எல்லையே இல்லாத கல்யாண குணமுடைய அவனுடைய திருவடியில் என்னுடைய மனதை பதித்தால்தான் என்னுடைய துயரிலிருந்து என்னால் மீள முடியும் என்று பரதாழ்வான் கூறுவதாக கம்பர் பாடுகின்றார். மேலும் தன் அண்ணன் காட்டுக்கு சென்ற செய்தியை கேட்டதும் விரைந்து தன்னுடைய தாயிடம் சென்று கூறுகின்றார். கொஞ்சே நான் என் தந்தையை மற்றுமுன் கொலைவாயால் ஒன்றோ கானகத்துக்கு அண்ணலை உய்த்தேன் உலகால்வேன் நின்றேன் என்றார். நின் பிழையுண்டோ பழியுண்டோ என்றேலும் யான் பழிமாயும் இடமுண்டோ என்று பரதாழ்வான் பாடுகின்றார். அதாவது தாயே, நான் என்னுடைய தந்தையை நானே கொன்றேன், என்னுடைய அண்ணனை நானே காட்டிற்கு அனுப்பினேன். இதெல்லாம் நான் எப்படி செய்தேன் என்றால் உன்னுடைய கொலைவாயால் தான், உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட கொடுமையான சொற்களால் தான் நான் இதையெல்லாம் செய்தேன். இப்பொழுது அயோத்தி நாட்டுக்கு ராஜாவாக பட்டம் சூட உள்ளேன். இது அனைத்துக்கும் காரணம் நீ அல்ல, இது அனைத்துக்கும் காரணம் நான் தான் என்று பரதாழ்வான் என்ற தவறும் செய்யாத தன் மீது எல்லா பழியும் சுமத்தி கொள்கின்றான். இப்படிப்பட்ட பரதாழ்வானை நமது பூர்வாச்சாரியர்களும் அற்புதமாக கொண்டாடுவர். நமது பூர்வாச்சாரியர்கள் திருப்பாவையினுடைய எல்லை இளங்கிலி பாசுரத்தில் பாகவத லட்சணத்தை குறிக்கக்கூடிய நானே தான் ஆயிடுக என்கின்ற பதத்திற்கு எடுத்துக்காட்டாக நம் பரதாழ்வானையே கூறுகின்றார்கள். மத்பாவம் ஏவ என்கின்ற பிரமாணத்தாலே நம் பரதாழ்வானையே கூறுகின்றார்கள். ராமர் காட்டிற்கு சென்றதற்கான காரணம் கைகை தான், கூனியும் கைகையும் தான். தசரதனை கூட நாம் காரணமாக சொல்லலாம். ஏனென்றால் சனாதன தர்மமாக தர்மத்தின் உருவமே ராமராக வந்து நிற்க சாமானிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சனாதன தர்மத்தையே காட்டிற்கு அனுப்பினானே. அதனால் ராமர் காட்டிற்கு சென்றதற்கான காரணம் தசரதன் என்று சொல்லலாம். ஏன் ராமர் காட்டிற்கு சென்றதற்கான காரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அயோத்தி முழுக்க ராமருடைய சொத்தாகவே இருக்க அவர் எப்படி அயோத்தி நாட்டு மக்களை விட்டு கானகத்திற்கு செல்ல முடியும்? அப்படி இருக்க ராமரே காரணம் என்று சொல்லலாம். ஆனால் இப்படி எந்தவித குற்றமும் செய்யாத தன் மீது பரதாழ்வான் ராமர் காட்டிற்கு சென்றதற்கான முழு காரணம் தான் என்று ஏற்றுக்கொண்டார். எனவே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பாகவத லட்சணத்துக்கு எடுத்துக்காட்டாக நம் பரதாழ்வானையே கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட பரதாழ்வான் கூறுகின்றார், என் தாயினுடைய சூழ்ச்சியினாலே இடையாளோடும் இளையானோடும் காட்டிற்கு சென்ற ராமரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவேன். அல்லையேல் நானும் அவர்களுடன் சென்று 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருப்பேன் என்று தன்னுடைய சேனைகளெல்லாம் அழைத்து கொண்டு கானகத்திற்கு செல்கின்றார். இதை கங்கையின் மறுபகுதியிலிருந்து கண்ட குகப்பெருமான் இவர் நம்முடைய நாயகனிடத்தில் போரிட வந்திருக்கின்றார் போலும் என்று தவறாக நினைத்து கொண்டு பாடுகின்றார். அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சர மென்பனத்தி உமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சீவர் போய்விடன் நாய்க்குகன் என்றென்னை ஓதாரும். கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய என் ஆருயிர் நாயகனான ராமபிரானிடத்தில் வஞ்சனை மூலமாக அரசு வாங்கிய பரதாழ்வான் வருகின்றான். இவர் என்னை விட்டு என்னை மீறி ராமரிடத்தில் சென்று விட்டார். இந்த உலகத்தோர் அனைவரும் இந்த நாய்க்குகன் எதற்காகத்தான் வாழ்ந்தான் என்று என்னை ஏச மாட்டார்களா என்று பரதாழ்வானை தவறாக நினைத்து கொண்டு பாடுகின்றார். இப்படிப்பட்ட பரதனை குகப்பெருமாள் நேரில் கண்டதும் பாடுகின்றார். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றார், அயல் நின்றார் தம்பையும் ஒக்கின்றார், தவவேடம் தலை நின்றார், துன்பமொரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றார், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழை என்றார்.
பரதனை நேரில் கண்ட குகன் கூறுகின்றான், இந்த பரதன் இருக்கின்றானே அப்படியே என்னுடைய நாயகனான ராமரை போலவே இருக்கின்றானே. அந்த பரதனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சத்ருக்னனோ அப்படியே இளைய பெருமாளை போலவே இருக்கின்றாரே. இவர்கள் இருவரும் ராமலக்ஷ்மணரை போலவே இருக்கின்றாரே. தவவேடம் தலை நின்றான். இவர்கள் போர்க்கவசம் அணிந்து கொண்டு வரவில்லை, தவவேடத்தில் வந்திருக்கின்றார்கள். துன்பம் ஒரு முடிவில்லை. அந்த பரதனுடைய கண்களில் அளவிட முடியாத துயரம் தெரிகின்றன. ஏனென்றால் ராமர் காட்டிற்கு சென்றதனால் இளைய பெருமாளுக்கு துன்பமா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை. ஏனென்றால் இளைய பெருமாளுடைய நாயகனான ராமர் இளைய பெருமாளுடனே இருக்கின்றார். ராமர் காட்டிற்கு சென்றதனால் சீத்தைக்கு துன்பமா என்று சொன்னால் அவளுக்கும் இல்லை. ஏனென்றால் ராமர் இருக்கும் இடம்தான் அவளுக்கு அயோத்தி. சத்ருக்னனுக்கு துன்பமா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை. ஏனென்றால் சத்ருக்னனுடைய நாயகனான பரதாழ்வான் சத்ருக்னனுடையவே இருக்கின்றான். ராமருக்கே துன்பமா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை. ராமரோ நித்யானந்தத்தை சுரூபமாக உடையவர். அவருக்கு காடும் ஒன்றுதான், நாடும் ஒன்றுதான், அயோத்தியும் ஒன்றுதான், கானகமும் ஒன்றுதான். இப்படி ராமர் காற்றுக்கு சென்றதனால் யாருக்குத்தான் துன்பம் என்று கேட்டால் ராமர் காற்றுக்கு சென்றதனால் நம்முடைய திருவடி புனைந்த செல்வனான பரதாழ்வான் ஒருவனுக்கே துன்பம். அதனால் அவனுடைய கண்களில் துன்பம் ஒரு முடிவில்லை, எல்லையே இல்லாமல் துயரம் தெரிகின்றது. திசை நோக்கி தொழுகின்றான். அந்த ராமர் சென்று வந்த பாதையை ஏக்கமாக பார்ப்பதும் கைகளால் கூப்பி தொழுவதுமே வழக்கமாக கொண்டிருந்தான் பரதாழ்வான். எப்படி என்றால் நம் பராங்குச நாயகியை போலே. நம் பராங்குச நாயகி அழகாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளை விட்டு பிரிந்ததனாலே சங்கு சக்கரம் என்றே கைகூப்பும், தாமரை கண்கள் என்றே தளரும் என்கின்றபடி அவள் எப்படி பெரிய பெருமாளை பிரிந்து கைகளால் துப்பி வணங்கினாரோ அதே போன்று இந்த பரதாழ்வான் ராமரை பிரிந்ததினாலே அவர் சென்ற இடத்தை ஏக்கமாக பார்ப்பதும் கைகளால் கூப்பி வணங்குவதுமே வழக்கமாக கொண்டிருந்தார். எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழை என்றார். இப்படி நேர்மைக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு பின்பிறந்த இந்த பரதாழ்வான் பிழை செய்ய வாய்ப்பே இல்லையே. எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழை என்றார் என்று குகப்பெருமாள் பாடுகின்றார். மேலும் பரதனிடத்தில் தான் வந்த செய்தியை வினவினான். அதற்கு பரதாழ்வான் பதில் கூறுவதாக கம்பர் பாடுகின்றார். முந்தையோர் முறையின்றி வழுவின, அதனை நீக்க மன்னனை கொணர்வன் என்றான். என்னுடைய தந்தையான தசரதன் நீதிமுறையிலிருந்து வழுவிவிட்டார். அதனால் எங்களுடைய அயோத்தி மன்னனை அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் என்று பரதாழ்வான் பாடுகின்றார். அதை கேட்ட அடுத்த க்ஷணமே குகன் கூறுகின்றான், தாயூரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினையனை நீத்து சிந்தை முகத்தில் தேக்கி. பரதா, உன்னுடைய தாயினுடைய வார்த்தையினால் உன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்ற இந்த அயோத்தி ராஜ்யத்தை, ராமர் இல்லாத அயோத்தி எனக்கு நெருப்பை போன்ற கொடூரமானது என்று வேண்டாம் என்று நீக்கி அந்த துன்பத்தை முகத்தில் தேக்கி கொண்டு வந்திருக்கின்றாயே. இந்த செயலினால் இக்ஷ்வாக்கு குலத்தில் தோன்றிய அத்தனை மன்னர்களுடைய பெருமையும் உனக்குள் அடங்குமாறு செய்துவிட்டாய். அதனால் நீ 1000 ராமர் நின்கீழ் தேறியனம்மா, நீ 1000 ராமருக்கு சமமப்பா என்று குகப்பெருமாள் பாடுகின்றான். அடுத்த க்ஷணமே பரதாழ்வான் குகனுடைய திருவடியில் விழுந்து சேவித்துக் கொள்கின்றார். கம்பர் கூறுகின்றார், பெரிய பெருமாளுடைய நாபிகமலத்தில் வீற்றிருக்கக்கூடிய வேதியனான பிரம்மாவும் வணங்க தகுதியுடைய இந்த பரதாழ்வான் சாதாரண வேடுவனான இந்த குகனுடைய திருவடியில் விழுந்து சேவித்துக் கொள்கின்றானே. ஏனென்றால் குகனுடைய ராம பக்தியினாலே. அதனால் பகவானை காட்டிலும் அவனுடைய பக்தர்கள் 1000 மடங்கு போற்றுதலுக்கு உரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். குகப்பெருமாளை போலவே இளைய பெருமாளும் இந்த பரதன் நம்மிடத்தில் போரிட வந்திருக்கின்றார் என்று தவறாக நினைத்து கொண்டார். உடனடியாகவே ராமபிரான் இளைய பெருமாளை நோக்கி, இளைய பெருமாளே, இந்த 14 லோகத்தையும் நீ கலங்கச் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது யாரால் தடுக்க முடியும்? அப்படி இருக்க உன்னிடத்தில் ஒரு செய்தியை உரைக்கின்றேன். இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட வேதங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தர்மமும் நம்முடைய பரதனுடைய இயல்பான நற்பண்பாக இருக்கின்றது. அதில் நீ கூறிய இந்த தீச்செயல் இல்லை. நீ என் மீது
கொண்ட அளவு கடந்த பக்தியினால் இப்படி பேசுகின்றாய் என்று ராமபிரான் உரைக்கின்றார். இப்படிப்பட்ட பரதனை நேரில் கண்டதும் அந்த பரதனுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது என்று ராமர் கூறுவதாக கம்பர் பாடுகின்றார். அவலம் நீதி என எழுதிய படிவமொத்த எய்துவானவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் ஒரு ஓவியமாக வரைந்தால் அது அந்த பரதனுடைய தோற்றம் போலவே இருக்கின்றது. எதனால் அவனுக்கு இந்த துன்பம் என்று சொன்னால் ராமரை விட்டு பிரிந்ததனாலே. இதே பரதாழ்வானை ராமாயணத்தில் முதலில் கம்பர் அறிமுகம் செய்யும் பொழுது பாடுகின்றார். எழுதரும் மேனியான், ஓவியத்தில் எழுத ஒண்ணாத அழகை உடையவன் இந்த பரதாழ்வான். இப்பொழுது ராமரை விட்டு பிரிந்ததினாலே அவலம் நீதி என எழுதிய படிவமொத்த என்கின்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பமாக மாறினான். எதனால் தான்? ராமருடைய பிரிவினாலே. இப்படி இருக்கக்கூடிய பரதாழ்வானை கண்களின் நீருடன் கட்டி தழுவி நேர்மைக்கு உறைவிடமாக விளங்கக்கூடிய ராமபிரான் உரைக்கின்றார், நியாயம் அத்தனைக்கும் நிலையமாகினான். நீயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நியாயத்திற்கும் நிலையம் என்று ராமபிரான் கூறுகின்றார். மேலும் பரதாழ்வான் ராமரை நோக்கி, நீயே இனி அயோத்திக்கு மகுடம் சூட வேண்டும் என்று உரைக்கின்றார். அதற்கு ராமர் கூறுகின்றார், மன்னவன் இருக்கவேயும் மணி அணி மகுடம் சூடுக என யான் இசைந்தது அண்ணான் ஏயது மறுக்க அஞ்சி அன்னது நினைந்து நீ என் ஆணையை மறுக்கலாகுமோ? பரதா, நம் மன்னவனான தசரதன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அந்த மகுடத்தை அணிய சம்மதித்தேன் என்றால் அது நம்முடைய தந்தையின் ஆணையினாலே. நீ அதனை நினைத்து நீ என்னுடைய ஆணையை மறுக்கலாகுமோ? நீ என்னுடைய ஆணையை விட்டு மறுப்பாயா? அதனால் நீயே அயோத்திக்கு அரசாள வேண்டும் என்று ராமர் பரதனை கூறுகின்றார். உடனடியாகவே பரதன் ஆம் எனில் 2 ஆண்டுகள் என்கின்றபடி நீ 14 ஆண்டுகளில் மீண்டும் அயோத்திக்கு வரவில்லை என்றால் கூரேறி என்கின்றபடி நான் தீக்குளிப்பேன், இது உன் மீது ஆணை என்று பரதாழ்வான் கூறுகின்றார். அடுத்த க்ஷணமே பரதாழ்வான் செம்மையின் திருவடித்தலம் தந்தீங்கு என எம்மையும் தருவன 2 நல்கினான். உன்னுடைய பாதுகைகளாவது எனக்கு கொடேன். இந்த உலகத்தில் அத்தனை இன்பங்களையும் தரவல்ல அந்த பாதுகைகள் எனக்கு வேண்டும் என்று பரதாழ்வான் வேண்டுகின்றார் ராமரிடத்தில். உடனடியாகவே தன்னுடைய 2 பாதுகைகளும் பரதாழ்வானிடத்தில் ஒப்படைக்கின்றார் ராமபிரான். அந்த பாதுகைகளை கையில் எடுத்து அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணினான். முடித்தளம் இவையென முடியில் சோடினான். படித்தளத்து இருநினன் பரதன் போயினான். பொடித்தளம் இளங்குரு புலன்கொள் மேனியான். அந்த 2 பாதுகைகளும் கண்களில் நீருடன் தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு இதுவே எனக்கு மணிமூடி, இதுவே எனக்கு கிரீடம் என்று அந்த ராமருடைய பாதுகைகளை தலையில் சுமந்து கொண்டு அயோத்தியை நோக்கி புறப்படுகின்றான் பரதாழ்வான். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். மிக நீண்ட உரை, வாழ்த்துகள். பரதனை பற்றி பேசி முடிக்க முடியாது. செம்மையின் ஆணி என்று சக்கரவர்த்தி திருமானே போற்றுகின்றான் பரதனை. அந்த நரசிம்மப்பிரியா சொன்னது போல குகன் பரதனை பார்த்து 1000 இராமர் நின்கள் ஆவரோ தெரியினம்மா என்று போற்றுகின்றான். 1000 ராமர்கள் சேர்ந்து அதாவது படிப்படியாக கொண்டு போகிறார் கம்பர். மும்மையின் நல்லன் நின்னினும் நல்லன் மும்மையின் நிறை குணத்தன். ராமனை பார்த்து கோசலை சொன்னாராம், உன்னை காட்டில் 3 மடங்கு உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொன்னாலும். குகன் சொன்னான், 1000 இராமர்கள் சேர்ந்தாலும் கூட ஒரு பரதனுக்கு ஈடாக முடியாது என்று சொன்னாள். கடைசியாக 14 ஆண்டுகள் நிறைவடைந்தன. பெருமாள் என்றால் இராமபிரான். இராமபிரான் இன்றைய தினம் வந்து சேரணும், இதுவரையிலும் வரவில்லை. ஆகினாலே நெருப்பை மூட்டி அந்த தீயிலே குழியிலே குதிக்கப் போகிறான் பரதாழ்வான். அப்பொழுது கோசலை தெரிவிக்கிறாள், எண்ணில் கோடியிராமர்கள் எண்ணினும் அண்ணலின் அருளுக்கு அருகாவரோ. பல பேர் தெரிவிப்பார்கள், கோடி ராமர்கள் சேர்ந்தாலும் கூட ஒரு பரதனுக்கு ஈடாக முடியாது என்று. அந்த பாடல் எப்படி இருக்கிறதுன்னா,
எண் இல், எண்ணிக்கை இல்லாத, எண்ணிக்கையில் அடங்காத கோடி, ஒரு கோடி இல்லது, எண்ண முடியாத கோடி தாமரைகள் ஒன்றாக கூடினாலும் கூட அண்ணல் நின் அருளுக்கு அருகா வரும். இந்த பரதனுடைய அருளுக்கு கிட்ட கூட நெருங்க முடியுமா என்று தெரிவிப்பலாம். அப்படிப்பட்ட பரதன் அவனுடைய சிறப்புகளை எடுத்து தெளித்தாள் நரசிம்மப்பிரியா. அடுத்ததாக தனுஷ்கா காரைக்குடியிலிருந்து சொல்லின் செல்வன் என்கிற தலைப்பிலே அனுமனை பற்றி பேச வருகிறாள். அவள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் பேச்சுக்கு துவக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சொல்லின் செல்வன் அனுமன். சொழல்வள்ளன் சோர்விலான் அஞ்சான், அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப சொல்லின் செல்வனாய் திகழ்ந்தவர் அனுமன். கவி சக்கரவர்த்தி கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்தில் 6 காண்டங்களில் ஒரு காண்டம் முழுவதிலும் சொல்லின் செல்வன் அனுமனுக்கு ஒதுக்கி சுந்தரகாண்டம் என பெயர் வைத்ததற்கு காரணமே அனுமனின் சொல்லாற்றல்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. 5ஆம் காண்டத்திற்கு முன்னதாகிய 4ஆம் காண்டமாகிய கிட்கிந்தா காண்டம் முதல் 6ஆம் காண்டமாகிய யுத்த காண்டம் வரை அனுமனின் சொல்லாற்றல் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் காண முடியும். களையெடுத்தார் போன்றும் இருக்கும், கன்றுக்குட்டிக்கு புல் பறித்தால் போன்றும் இருக்கும் என்று கிராமப்புறங்களில் கூறுவர். அதை போன்று ராமன் சுக்ரீவன் நட்பு ஏற்பட்டால் இருவருக்கும் அவரவர் துணைவி கிடைப்பர். கூடுதலாக சுக்ரீவனுக்கு ஆட்சி பொறுப்பும் கிடைக்கும் என்று எண்ணிய அனுமன் அதற்குரிய செயலில் இறங்கி வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பதை போல சுக்ரீவனிடம் தனது சொல்லாற்றலை வெளிப்படுத்தத் தொடங்கினார். ராமன் மீது சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் ராமன் சுபாகுவை வென்றவர், அகலிகைக்கு சாப விமோசனம் தந்தவர், தியம்பகம் என்ற சிவதனுசை முறித்தவர், பரசுராமனுக்கு தீமை விளைவித்த விராடனை வதைத்தவர், கரணையும் அவர் தம்பி உரனையும் அழித்தவர், தாடகை என்ற அரக்கியை ஒழித்தவர், மான் வடிவில் வந்த மாரீசனை வதம் செய்தவர், வாலியை அழிக்க முடியாதா என்ற கேள்வியை எழுப்பியதுடன் ஆழியான் மைந்தர் பேர் அரவினார் அழகினார் ஊழியால் எளிதினில் நிற்க அரசு தந்து உதவுவார் என்று கூறி இருவரது நட்பிற்கும் பாலமாக திகழ்ந்தவர் அனுமன். ராமனும் சுக்ரீவனும் இனிமையாக அளவளாவிக் கொண்டிருந்த வேளையில் சுக்ரீவனின் இல்லக்கிழத்தி ராமன் கண்ணில் படவில்லை. ராமன் சுக்ரீவனிடம் பொருந்து நன்மனைக்குரிய பூவையை பிரிந்துள்ளாய், கொலோனியும் என வினவ அத்தருணத்தில் சொல்லின் செல்வன் அனுமனோ உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அரு மருந்தையும் அவன் விரும்பினான், இருமையும் துறந்து இவன் இருந்தனன் என்று கூற ராமன் வாளியின் மீது சினமுற்று தலைமையோடு நின் தாரமும் உனக்கென்று தருவேன் என்று உறுதிமொழி கூற வைத்தவர் அனுமன். சுக்ரீவன் ராமனிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி சீதையை தேடுவதில் சற்று காலம் தாமதித்ததால் இலக்குவன் கோபமடைந்தார். அனுமனோ இலக்குவன் அருகில் வந்து இலக்குவனை வணங்கி நின்றார். தன்னை வணங்கிய அனுமனிடம் அந்தமிழ் கேள்வி நீயும் அயர்த்தனையாகும் அன்றே முந்தின செய்கை என வினவ அனுமனோ என் நன்றி கொன்றார்க்கும் முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற குரல் வழி நின்று பதில் கூறினார். எவ்வாறு என்று தெரியுமா? தாய், தந்தை, ஆசான், குளவிக்கொலை, பெண் கொலை என
கொடும் பாதங்களுக்கு எல்லாம் பரிகாரம் உண்டு. ஆனால் செய் நன்றி மறந்தனுக்கு பரிகாரம் இல்லை. ஐயனே, உங்கட்கும் எங்கட்கும் நட்பு உண்டாகும்படி செய்தது என் செயலன்றோ? அந்த நட்பு அறம் சிதைய நான் விடுவேனோ என்றவுடன் இலக்குவன் அனுமனின் செய் நன்றி உணர்வை பாராட்டியுள்ளார் என்பதே உண்மையான வரலாறு. இலங்கைக்கு அனுமன் சென்று சீதையை தேடி அழைத்து வர வேண்டும் என்று எண்ணிய பொழுது இருங்கடல் இனிது தாவே வாசவன் முதலோர் வந்து மலையினும் இலங்கை வாழும் நீசரையெல்லாம் நூறி நினைப்பது முடிப்பல் என்று கூறி சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பேத்தலை என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த கற்பின் கனலியாம் சீதையை கண்டவுடன் தருமமே காத்ததோ சனகன் நல்வினை, கருமமே காத்ததோ கற்பின் காவலோ, பேண நோற்றது மனைப்பிறவி பெண்மை போல் நாண நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலாள். தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர், ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈறு என்றாள் என்றெல்லாம் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். அனுமன் கூறிய ஒவ்வொரு சொல்லும் திறன் மிக்க சொற்கள். சீதையை கண்டு ராமனிடத்தில் வந்து விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டே நல்லேன். இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று கூறி சீதை இலங்கை மாநகரில் கற்பு நெறி தவறாமல் நலமாக இருக்கிறாள் என்பதை உணர்த்தினார். சீதையை கண்டது மட்டும் அல்ல, தன் கணவன் தன்னை காண வரவில்லையே என தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் துணிந்த சீதைக்கு ஆறுதல் கூறும் வகையில் தோகை நீ இருந்த சூழல் இன்னதென்று அறிகிலாமே, இத்தனை தாழ்த்து என்றே மன்னனின் வருத்தப்பாடும் உணர்த்தினன். இன்னும் ஒரு திங்கள் உயிரோடு இருப்பேன், அதற்குள் ராமன் வரவில்லையெனில் தன் உயிரை மாய்த்து கொள்வதாக கூறிய பொழுது ஈண்டு ஒரு திங்கள் இவ்விடரின் வைகுதல் வேண்டுவது அன்று யான் விரைவில் வீரனை காண்டலே குறை பினும் காலம் வேண்டுமோ, ஆண்தகை இனி ஒரு பொழுது ஆற்றுமோ என்று தைரியமளித்தது மட்டுமல்லாமல் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறையருக்கு உறுதி பயப்பதாம் தூது என்ற வான்புகழ் வள்ளுவர் வழியில் ராவணனிடத்தில் தூது சென்றவர் அனுமன். இலங்கை மாநகரை எரியூட்டிய அனுமனை கண்ணெதிரே கண்ட முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் உடைய ராவணன், நீ காலனோ அன்றி வேலனோ, வாசவனோ அன்றி கேசவனோ, பூமி தாங்கும் நாகமோ பூசுரர் விடுத்த பூதமோ என வினவ அனுமனோ தேவரும் பிறரும் அல்லன், திசை களிரும் அல்லன், திக்கின் காவலர் அல்லன், ஈசன் கைலை அம்கிரியும் அல்லன், மூவரும் அல்லன் மற்றை முனிவரும் அல்லன், பூவளையம் ஆளும் அன்னவருக்கு அடிமை நாமமும் அனுமன் என்பேன் என்று கூறியதால் அடிமையாகிய எனக்கே இத்தகைய ஆற்றல் இருக்கும் பொழுது என் தலைவனின் ஆற்றல் எத்தகையது என்பதை நீயே உணர்ந்து பார் என்று குறிப்பால் உணர்த்தியவர் அனுமன். நெறிதரு மாருதி என்னும் நேரிலா அறிவன் என்று காவிய தலைவன் ராமனால் போற்றப்பட்ட அனுமன் கூறிய ஒவ்வொரு சொல்லும் திறன்மிக்க சொற்கள். அனுமனின் சொல்லனைத்தும் காலத்தால் வெல்ல முடியாத சொல். ஆம், அதுதான் சரி. நன்றி, வணக்கம். சொல்லின் செல்வன் அனுமனை பற்றி பேசிய தனுஷ்காவிற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சக்கரவர்த்தி திருமகனே பார்த்து ஆறுகொளி சொல்லின் செல்வன் விரிஞ்சனோ விடைவளானோ என்று சொல்லும்படியாக
இராமபிரானே போற்றும்படியான சொல்வன்மை உடையவன், நாவீருடையவன் அனுமான். அதை அவளும் சொல்லியிருந்தாள். இருப்பிறப்பு என்பதென்னும் இரும்பறை என்பதென்னும் கற்பெனும் பேரதென்னும் களிநடம் புரிய கண்டேன் என்று தெரிவித்தான் என்று. அதே பார்த்தவுடனே, அதாவது கண்டனன் கற்பினை கணியினை கண்களால், வால்மீகத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் திருட்டா சீதா என்று. கண்டனன், அதுக்கு முன்னாடி அது சொல்லின் செல்வன் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவன் செயலில் காட்டினானே, அதுதான் ரொம்ப வியப்பு. அது வால்மீகத்தை காட்டிலுமே ஏற்றம் சொல்ல வேண்டிய இடம் இந்த பாட்டுக்கு. அதாவது கண்டனன் கற்பினை கணியினைங்கிற பாட்டுக்கு 2 பாட்டு முன்னாடி பெருமாள் வானர முதலிகளோடு இருக்கார். ராமபிரான் சுக்ரீவன் முதலானவர்களோடு இருக்க முடியாத இடத்துக்கு, 70 வெள்ளம் மான சைன்யத்தோடு இருக்க முடியாத இடத்துக்கு அனுமன் வரான். தென் திசையிலே இலங்கைக்கு போயிட்டு திரும்பி வரான். வந்த உடனே இதுதான் சக்கரவர்த்தி பெருமாளை கேட்டிருக்கார். என்ன பண்ணினா, பெருமாளை சேவிக்கல, அப்படி திரும்பி தெற்க பார்த்து சேவித்து பெருமாளை பார்த்து காலம் நீட்டினான். பெருமாள் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, சீதா அங்கே இருக்காளாம், என் பெருந்தெய்வம் ஐயாங்கிறான், அவள் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே அவளை பார்த்துட்டேங்கிறது எப்படி தெரியும்? இவன் பார்த்தானா பார்க்கலையா, அவள் பார்த்துட்டா அவள் க்ஷேமமாக இருக்கா, பாதிபிரத்தியம் பங்கம் இல்லாமல் இருக்கா, அத்தனையும் வந்த உடனே அந்த பக்கம் பார்த்து சேவிச்சானான். அதுக்கப்புறம் தான் கண்டனன் கற்பினை கணிக்கிறான். அப்படி தன் செயலாலேயும் சொல்லாலேயும் காட்டிய அனுமனுடைய பெருமையை எடுத்து சொன்னால் அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக துஞ்சலில் நயனத் ஐயன் என்ற இலக்குவனை பற்றி பேசுவதற்கு மீண்டும் காரைக்குடியிலிருந்து பழ சந்தோஷிகா முன்வருகிறாள். துஞ்சலில் நயனத் ஐயன். துஞ்சல்னா உறக்கம், தூக்கமே இல்லாதவன். 14 ஆண்டுகள் உறக்கமில்லாமல் துண்டு செய்தவன். அதை பற்றி அவள் தெரிவிப்பாள் என்று தெரிவித்துக் கொண்டு தொடங்கலாம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த மொழியாமண்ணை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோரை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்றொரு பழமொழியே உருவாகும் அளவிற்கு கம்பரது புகழும் கவித்திறமையும் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றன. கவி பேரரசர் கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர். இவை கம்பரது கவி திறமைகளை பறைசாற்றும் பட்டங்கள். கதாபாத்திரங்களை மனித பாங்கின் அடித்தளத்தில் இருந்து பேச வைத்து, உணர்ச்சிகளை வெள்ளம் போல பெருக்கி ஓடவிட்டு பாத்திரங்களை படைத்து காட்டுகின்ற தன்மையால் தான் கம்பர் உலக பெருங்கவிஞர்களுள் ஒருவராக திகழ்கிறார். அத்தகைய கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணத்தில் இருந்து இங்கு எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு துஞ்சலில் நயனத்து ஐயன் இலக்குவன். கம்பரது கம்ப ராமாயணத்தில் இலக்குவன் ஓர் வீரனாகவும் ராமனுக்கு துணையாகவும் சகோதரனாகவும் பக்தனாகவும் காட்டப்படுகின்றான். இலக்குவன் ராமன் மீது மிகுந்த பற்று வைத்திருப்பவன். ராமனின் கட்டளைகளை மீறமாட்டான். சகோதரனிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பவன். ராமன் காட்டுக்கு சென்ற போதும் இலக்குவன் துணையாகவே இருக்கின்றான். இலக்குவன் ராமனை மிகவும் நேசிக்கின்றான். ராமனின் கட்டளைகளை மதிக்கின்றான். இலக்குவன் ராமனை தெய்வமாகவே மதிக்கின்றவன் என்றால் இது மிகையல்ல. சிறுவயது முதலே ராமனின் நிழல் போல இணை பிரியாதிருந்தவன் இலக்குவன். இது போன்ற சகோதர பாசத்தின் தீவிரம் எல்லாம் திருமணத்திற்கு பின் பொதுவாக குறையும் என்பார்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்னும் குறையாமல் இருந்தது இலக்குவனின் சகோதர பாசம். கைகேயி தந்த வரத்தால் ராமன் வனம் செல்ல கிளம்பிய போது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை ராமனுடன் கிளம்ப இலக்குவனும் ராமனுடன் செல்ல தயாராகின்றான். வனத்திற்கு தன்னுடன் வர வேண்டாம் என்று ராமன் சொன்னதற்கு, நீ இல்லாத இடத்தில் நான் எப்படி இருக்க முடியும் என்று அண்ணனிடம் கேட்கின்றான். நீர் இருந்தால்தான் நீ இருக்க முடியும், அதே போல் நானும் சீதையும் நீ இருந்தால்தான் இருக்க முடியும் என்று கூறுகிறான். நீருள எனில் உள மீனும் நீளமும், பாருள எனில் உள யாவும் பார்ப்புரின், நாருள தனு உளாய் நானும் சீதையும், ஆருளர் எனிலுளே அருளுவாய் என்றான். திருமணமாகி அதிக நாட்கள் ஆகவில்லை. பிரியக்கூடிய காலம் சில நாட்கள் அல்ல, 14 வருடங்கள். அப்படி இருந்தும் மனைவியை விட்டு அண்ணனை பின்தொடர்ந்து இலக்குவன் காட்டுக்கு சென்றான். அப்படி சென்றவன் ஒரு இளவரசனை போல் அங்கு இருந்து விடவில்லை.
அவன் செய்த சேவைகள் சாதாரணமானதல்ல. வர்ணசாலை அமைக்கவும் காட்டில் பாதைகள் ஏற்படுத்தவும் அவன் உழைத்ததை பார்த்து ராமனே வியந்து போனான். தம்பி, நீ என்னோடு இணை பிரியாதிருந்தவனாயிற்றே. சாலை அமைத்தல் முதலியவற்றை எனக்கு தெரியாமல் இன்றைக்கு பழகினாய் என்று கண்ணீர் சுரிய ராமன் இலக்குவனை கேட்கின்றான். என்று சிந்தித்து இளையவர் பார்த்து, இரு குன்று போல குலவிய தோழினாய் என்று கற்றனை நீ இது போல் என்றான். துன்று தாமரை கண்பணி சோர்கின்றான். அது போன்ற பணிகள் மட்டுமல்லாமல் வனவாச காலம் முழுவதும் ராமனுக்கு இலக்குவன் ஒரு சேவகனாகவே இருந்தது குறிப்பிடத்தக்கது. ராமனை காண வந்த பரதன் குகனிடம் பேசிக் கொண்டிருந்த போது இலக்குவனை பற்றி குகன் பெருமையாக சொல்கின்றான். ராமபிரானும் சீதையும் உறங்கும் போது வில்லை ஊன்றிக்கொண்டு இரவெல்லாம் கண்களை கூட இமைக்காமல் காவல் காத்து நின்றான் என்று தெரிவிக்கின்றான். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்சவில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர் போடும் வீரன். கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்கோல் எல்லை காண்பளவும் நின்றான். இமைப்பிலன் நயனம் என்றான். இமைப்பிலன் நயனம் என்று இரு சொற்களில் இலக்குவனின் காவலை பற்றி கம்பன் கூறும் நயத்தை பாருங்கள். ராவணன் முன்பு ஒரு முறை காத்த வீரியாச்சுனனுடன் போரிட்டு தோல்வி கண்டவன். எனவே தனக்குரிய ஒரே பகையாக ராவணன் அவனை எண்ணி இருந்தான். ஆயின் இலக்குவனை கண்டவுடன் ராவணன் தன் கருத்தை மாற்றிக் கொண்டனன். யான காத்த வீரியனை நேர்வார் உளரென கருதல் ஆற்றேன். பார்த்தபோது அவனும் மற்ற தாவதன் தம்பி பாதத்து ஆர்த்தது போர் துகளுக்கு ஒவ்வான் ஆரவர்க்கு ஆற்றகிருப்பார். இலக்குவனின் கால் தூசிக்கு கூட காத்த வீரியன் ஒப்பாக மாட்டான் என்று மனமுவந்து அவன் கூறினான். அது மட்டுமல்லாமல் முன்பு ஒரு முறை காத்த வீரியனிடத்தில் தோற்றதை தோல்வி என்று கருதாமல் இலக்குவனிடம் தோற்றதேயே தோல்வியாக கருதினன். இலக்குவன் ஆக சிறந்த வீரன் என்பதற்கு இது சிறந்த சான்றாக கம்பராமாயணத்தில் காட்டப்படுகின்றன. ராமனுக்கு தன் தம்பி இலக்குவன் மேல் இருந்த பாசம் அலாதியானது. இந்திரஜித்துடன் போர் புரிய இலக்குவனை அனுப்பிய போது அவன் மனதில் ஏற்பட்ட வேதனை முன்பு விஸ்வாமித்ரனுடன் ராமனை அனுப்பிய போது தசரதன் மனதில் ஏற்பட்ட வேதனையை ஒத்திருந்தது என்கின்றார் கம்பர். வான்பெரு வேள்வி காக்க வளர்கின்ற பருவ நாளில் தான் பிரிந்து ஏக கண்ட தயரதன் தன்னை உத்தான். இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் மூர்ச்சையாகி விழுந்த இலக்குவனை கண்டு உருக்கமாக புலம்புகிறான். என்னை ஓய்வெடுக்க வைத்து எனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து நீ ஓய்வில்லாமல் இருந்தாயே. வெயிலென்று பார்க்காமல் காவலுக்கு நின்று களைத்து போனாயே. அந்த களைப்புக்காகத்தான் இப்போது உறங்குகிறாயா? இந்த உறக்கத்தை துறந்து எழமாட்டாயா என்கின்றான் ராமன். தந்தை இறந்த போதும் தைரியமாக இருந்தேன். அரச பதவியை துறந்த போதும் கவலையற்று இருந்தேன். நீ இருப்பதால் நான் தனியே நல்லேன் என்று இருந்தேன். இப்போது நீயும் போய்விட்டாய். எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. இனி நான் வாழ மாட்டேன். நானும் உன்னுடன் வருகிறேன் என்பதாக ராமன் எந்தை இறந்தான் என்றும் இருந்தேன். உலகெல்லாம் தந்தனன் என்னும் கொள்கை தவிர்ந்தேன். தனியல்லேன். உயிந்தும் இருந்தாய் நீ என நின்றேன். உரை காணேன். வந்தனன் ஐயா வந்தனன் ஐயா இனி வாழேன் என்கின்றான். இலக்குவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்த போது ராமன் தன் உயிரையே திரும்ப பெற்றது போல உணர்ந்தான். போர் முடிந்து அயோத்தி திரும்பும் வரையில் தன் புதிய மன வாழ்க்கையையும் தன் அரண்மனை வாழ்க்கையின் சௌகரியங்களையும் தியாகம் செய்து அண்ணனின் காவலனாய் ஏவலனாய் நிழலாயிருந்த இலக்குவன் இணையற்ற சகோதரன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்குவனை பற்றி பேசிய பழ சந்தோஷிகாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைப்பு துஞ்சலில் நயனத்த ஐயன். அழகாக அந்த பாடலை உதாரித்திருந்தாள். கங்குள் எல்லா காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அதாவது இந்த பாடலானது குகன் பரதாழ்வாண்டத்தில் தெரிவிக்கக்கூடிய பாடல். அதாவது பரதன் பெருமாளை அழைத்து செல்வதற்காக காட்டுக்கு வந்திருக்கிறான். அப்பொழுது இந்த சிங்கிபேரபுரத்துக்கு வந்த பொழுது ராமன் எங்கே தங்கியிருந்தான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ இந்த இடத்த காமிக்கிறான்.
அப்படி காட்டி அப்போ இளைய பெருமாள் எப்படி கைங்கரியம் பண்ணினார், இலக்குவன் எப்படி தொண்டு செய்தான் இராமனுக்கு என்பதை விவரிக்கிறான். கங்குள் எல்லகான்பளவும் நின்றான். ராத்திரி விடிய 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 சுற்றிலே வந்தான். பெருமாளும் பிராட்டியும் அங்கே தரைக்கிட கிடந்தார்கள், சயனித்து கொண்டிருந்தார்கள். இவன் சுற்றி சுற்றி வந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு ராத்திரி நாமெல்லாம் கண் இமைக்காமல் நம்மால் இருக்க முடியாது. அவன் கண்ணே இமைக்கலை. உடனே நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படி கண் இமைக்காமல் இருக்க முடியும்? தூங்கவே 14 வருஷம் தூங்காதவன். தலைப்பு அதுதான் விஷயம். 14 வருஷம் எப்படி ஒருத்தர் தூங்காமல் இருக்க அப்படின்னா, விஸ்வாமித்திர முதல்ல இவர் அழைச்சின்னு போகிறது போதே பலா அதிபலா ரெண்டும் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனாலே தூக்கம் பசி எதுவுமே களைப்பு வாழ்க்கை ஏற்படாது. ஆத்தை சொல்லி அதனாலே அந்த விஸ்வாமித்திரத்திலிருந்து பெற்றிருக்க அப்படின்னாலே இவன் 14 ஆண்டுகளும் தூங்காமல் தொண்டு செய்தான் ராமபிரானுக்கு. அதைத்தான் தெரிவித்து அப்படி ராத்திரியெல்லாம் விடிபடி நின்று கொண்டு பெருமாளுக்கு காவலாக இருந்தான் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதுதான் தலைப்பு. நன்றாக உரையாற்றியவை வாழ்த்துகள். மேலே ரொம்ப காலக்குறைவினால வேகமாக போயிடலாம். அடுத்தது போதிலாதவன் என்கிற தலைப்பிலே விபீஷண ஆழ்வானை பற்றி, வீடனை பற்றி மா துவாரகேஷ் இப்பொழுது உரை நிகழ்த்து வருகிறார்.